10K ஃபாலோவர்ஸ் நம்மளோட இன்ஸ்டாகிராம்ல நாங்க ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இதை சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஸோ கையில வந்து கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கேன். இதுல மொத்தம் 50,000 ரூபாய் இருக்கு. ஆக்சுவலி இது எதுக்கு நான் சொல்லிடுறேன் இருங்க. பொதுவா நம்ம எப்பவுமே ஒரு இன்ஸ்டா ஃபாலோவர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரீச் ஆனோன்னு ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவோம் கேக் கட் பண்ணி. பட் இந்த முறை என்ன நினைச்சோம் அப்படின்னா வந்து ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம செலிப்ரேஷன் எதுக்காக பண்றோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம செய்யற அந்த செயல்ல அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரயோஜனமா இருந்தா அது இன்னமும் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனால இந்த தடவை கேக்லாம் கட் பண்ணல. இதுல இருக்கக்கூடிய 50,000 ரூபாயை வந்து இந்த 50 கவர்ல தனித்தனியா பிரிச்சு போட போறேன். சோ இதுல இருக்கிற இந்த தொகை மொத்தம் 50 பேருக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது யாருக்கு கொடுத்தா சரியா இருக்குங்கிறது எனக்கு இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா அது வந்து போய் சேர்றவங்களுக்கு அது ஒரு பெரிய தொகையா இருக்கணும். சோ நீங்க சொல்லுங்க எந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு இந்த அமௌண்ட் போய் சேர்ந்தா அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சொன்னீங்கன்னா அதுல எனக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கே வந்து அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கே கொடுக்கலாம். இதை உங்ககிட்ட கேட்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நீங்க இல்லாம உங்க சப்போர்ட் இல்லாம எங்களோட வளர்ச்சி இந்த சந்தோஷம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்க எங்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட், சோ அதனாலதான் நாங்க இவ்வளவு வளர்ந்துருக்கோம். இந்த ஒரு ரீச் எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ இதை நான் கொடுக்குறேன் இல்லையா, அவங்க கொடுக்குற அந்த பிளெஸிங் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த வாழ்த்து ஆசீர்வாதம் எனக்கும் மட்டும் இல்ல, என்னோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே தான். சோ ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. சோ நீங்க மறக்காம நான் கேட்ட விஷயத்தை பத்தி கமெண்ட் பண்ணுங்க.